ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அஞ்சலி பிரகாஷ் vlogs. ஹோப் ஃபார் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நானும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கேன் காய்ஸ். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்கள் முன்னாடி வந்திருக்கேன். எனக்கு எந்த பேக் போட்டாலும் ஹேர் வந்து ஃப்ரிஸியாக இருக்குது, சில்கியாகவே வரமாட்டேங்குது அப்படின்னு கவலைப்படுறீங்களா நீங்கள்? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு வாழைப்பழம் அண்ட் வந்து ஃப்ளாக் சீட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம். இந்த 3 இன்க்ரீடியண்ட் வச்சு நம்ம ஒரு ஹேர் பேக் வந்து பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளும் கூட. இதை நீங்கள் ட்ரை பண்ணி வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 வீக்ஸ் ஒன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். 100% ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கிறேன். இதில் வந்து ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி வந்து நான் ஊற்றிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை மட்டும் ஃபர்ஸ்ட் அடிச்சுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அடிக்காதீங்க, தனித்தனியாக அடித்து வச்சுக்கோங்க. அப்போ ரிசல்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற ஃப்ளாக் சீட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் கலரி விட்டுகிட்டே இருங்க. இது ஒரு ஜெல்லி ஃபார்மில் வரும். உங்களுக்கு தொட்டு பார்த்தோன்னா பிசு பிசுன்னு இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆனியனும் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். நமக்கு இந்த மொத்த பேஸ்ட்டில் சாறு மட்டும் போதும். இந்த சக்கையெல்லாம் நம்ம இங்கேயே விட்டுடலாம். சாறு மட்டும் எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளாக் சீட்ஸ் ஜெல் வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இது ஹீட்டாக இருக்கும்போதே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும், இல்லைனா வந்து கெட்டியாயிடும். அதனால் ஹீட்டாக இருக்கும்போதே முடிஞ்ச அளவுக்கு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து எல்லாமே கீழே வந்து ஃபில்டர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி மிக்ஸி ஜாரில் வந்து பனானா எடுத்துருக்கோம் இல்லையா, அது நல்லா ஜூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிற ஃப்ளாக்ஸீட் ஜெல்லில் வந்து ஆனியன் ஜூஸ் சேர்த்துருங்க, ஃபுல்லாத்தையும் சேர்த்துருங்க. அண்ட் அப்புறமா பார்த்தீங்கன்னா பனானா அதையுமே ஃபுல்லாத்தையும் எடுத்து போட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நுரை தள்ளி வர வரைக்கும் நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி அடிக்காதீங்க. நீங்கள் வச்சுருக்கிற ஸ்பூன்லேயே நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிங்கன்னா நல்லா திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். பார்த்திங்களா, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ வந்து இதை நம்ம ஒரு பாட்டில்லையோ இல்லை ஒரு காட்டன் கிளாத்தை வச்சோ ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 to 40 மினிட்ஸ் வரையும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மைல்டு ஷாம்பு வாட்டரில் டைல்யூட் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பரான சில்கி ஹேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்ஸ் தான் நான் மேலும் வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக நான் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகும். ஃபேமிலிஸ், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் இந்த மாதிரி வீடியோஸ் போடணும் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.